நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஹே பட்டர் பூச்சி, நீ இங்கே வந்துட்டியா? நீ என் வீட்டுக்கு வரியா? அங்க புது பூ வண்டி, போலு, பொம்மை எல்லாம் இருக்கு. நீ வரியா? இவ்வளவு தடவை கால் பண்றேன், எடுக்கிறாளான்னு பாரு. இன்னை வரைக்கும் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. ஆனா இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம நைட்டு போய் ஸ்டே பண்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துச்சுல. ஐயோ ஷமீர், ஃப்ரெண்டுங்க எல்லாரும் போறாங்கன்னு போலான்னு யோசிச்சிருப்பா. உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு தான் சொல்லாம போயிருப்பா. இதுல என்ன இருக்கு, விடுங்க. என்ன இருக்கு விடுங்களா? இந்த காலத்துல பொண்ணுங்களை தெரிஞ்சவங்க கூட அனுப்பி வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. இதுல வேற யார் கூட போயிருக்கா என்ன எதுவுமே தெரியல. அவ ஃப்ரெண்டுங்க நம்பரும் என்கிட்ட இல்ல. அவளும் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவ மட்டும் போன் எடுக்கிட்டு இருப்போ. ஹலோ அண்ணா. ஏய், போன் எடுக்கிறதுக்கு என்னடி இவ்வளவு நேரம்? எங்க டென்ஷன் ஆகாம பேசுங்க. சும்மா இரு. அண்ணா இல்லண்ணா, என் ஃப்ரெண்டு அனிதா இருக்கால, அவளோட கல்யாணம்ண்ணே. அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். கல்யாண மண்டபத்துல ஒரே பாட்டு சவுண்டா இருக்கு. அதான் போன் அடிச்சதே கேட்கலண்ணே. யார கேட்டு கல்யாணத்துக்கு நைட்டு தங்குற மாதிரி போன? அண்ணா அது அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஓ சரி, அப்ப இனிமே எல்லாமே அம்மாட்டியே சொல்லிக்க. இப்படி ஒரு அண்ணன் இல்லன்னு நினைச்சுக்க. ஐயோ எங்க? ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க இருந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாம போயிருந்திருப்பேன் அண்ணா. சரி நீ அங்க இருக்க, இந்த விஷயத்த சொல்லி உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம். அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு சொல்லலாம் தானே நினைச்சேன். சொன்னா நான் டென்ஷன் ஆவேன்னு தெரியுது தானே. போறதுக்கு முன்னாடி சொன்னா இவன் எப்படியும் விட மாட்டான். அதனால போயிட்டு வந்துட்டு இவன்ட்ட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இவனால என்ன பண்ண முடியும் தானே சொல்லாம போயிருக்க. ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டாங்க அண்ணா. அதனால தானே வந்தேன். ஓ அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணா நீ என் கிட்ட கூட சொல்லாம போவ. முன்னாடி எல்லாம் எது பண்றதா இருந்தாலும் அண்ணா இதை பண்ணவா வேண்டாவான்னு கேட்டு பண்ண காலம் போய் இப்ப எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவன்கிட்ட பொறுமையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலான்ற லெவலுக்கு ஆயிட்டல சாரா. ஐயோ அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படியெல்லாம் நினைக்கல அண்ணா. உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்பு தான். என்ன மன்னிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். ஷமீர், அவங்க கல்யாண வீட்டுல இருக்க, அவளை அழ வைக்காதீங்க. ஒன்னை விட ஒன்னும் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸோட இந்த கல்யாணம் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் இப்பவே உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. எங்க பாவங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வரட்டும், விடுங்க. அண்ணா உனக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பியிருக்கேன். நீ வா, வந்து என்ன கூட்டிட்டு போ. ஒன்னும் வேண்டாம், இந்த ஒரு தடவை விடுறேன். ஆனா இந்த மாதிரி சொல்லாம போறது, நைட்டு போய் ஸ்டே பண்றது, இதெல்லாம் இன்னையோட லாஸ்டா இருக்கணும் சொல்லிட்டேன். இல்லண்ணா, இதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, காலையில கல்யாணம் முடிஞ்சது எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வரேன், நான் வந்து கூட்டிட்டு வரேன். சரிண்ணா. ஏ குட்டிச்சி. அண்ணா சரி அழாத, எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. நிஜமா கோவம் இல்லைல்லண்ணா. கோவம்லாம் இல்லை, ஆனால் நீ சொல்லாம போனதுக்கு உனக்கு இருக்கு. அது நீ வா, அப்புறமா தரேன். ஐயோ அண்ணா, நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காத. நீ சொன்னாலும் சொல்லாட்டி உனக்கு அடியெல்லாம் கன்ஃபார்ம் தான். நீ கல்யாணத்தை முடிச்சிட்டு வா. சரிண்ணே, நான் நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு கூப்பிடுறேன். நீ வா. சரி சரி, நீ அங்க பார்த்து கவனமா இரு, சரியா? சரிண்ணே. என்னங்க இதெல்லாம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட பேசியிருந்திருக்கலாம்ல. அங்க கல்யாண வீட்டுல பாவம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடியெல்லாம் அவளை அழ வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவ அழகுதான் முக்கியம். நைட்டு தங்குற மாதிரி போயிருக்கா, அதுவும் சொல்லாம போயிருக்கா. இதெல்லாம் தப்புன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கா, சரி திட்ட வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம்னு பேசாம இருந்தேன்னு வச்சுக்கேன். நாளைக்கு திரும்பவும் அவ இதை தான் பண்ணுவா. இப்படி உடனே கூப்பிட்டு திட்டினாதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். ஐயோ சரி விடுங்க, அதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால. இப்ப கூட அவளா பண்ணிருந்திருக்க மாட்டா. அவளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்துருந்துருப்பா. உன் அண்ணன்ட்ட சொன்னா விட மாட்டா, சொல்லாம போயிட்டு வந்துடலான்னு. அவ ஃப்ரெண்டு கீதா தான் சொல்லி கொடுத்துருந்துருப்பா. அவளுக்கு தான் இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் வேலை செய்யும். இல்ல இல்ல, ஷாலினியா இருக்கும். அவதான் இந்த மாதிரி கேவலமான ஐடியா எல்லாம் கொடுப்பா. ஷமீர், என்னமோ சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஐஷு, தெரியாதுன்னா தெரியாமே இருக்குமா? நான் தானே அவளை எப்பவுமே காலேஜ்ல டிராப் பண்ணுவேன். அப்ப சும்மா அவ ஃப்ரெண்ட்ஸோட பேர் மட்டும் தெரியும், அவ்வளவுதான். ஓஹோ, பேர் மட்டும்தான் தெரியுமா? அப்புறம் எப்படி யார் யார் எப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்ற வரைக்கும் சொல்றீங்க? சொல்லுங்க ஷமீர், அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து ஐயோ, உன்னை போட்டு கொடுக்க ஒருத்தன் வெளியிருந்து வர வேணாண்டா, நீயே போதும்.
எப்படி பார்க்காதடி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லடி. வீட்டுக்கு போலாம் நடங்க. வரமாட்டேன், வந்தா நீ அடிப்ப. நீங்க வரலனாலும் அடிப்பேன், ஒழுங்கா வாங்க. ஏய் பட்டர் பூச்சி எங்க போற? ஐயோ எங்க பூச்சிங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏ லூசு, அது பட்டாம்பூச்சிடி. ஐயோ பட்டாம்பூச்சினால எனக்கு பயங்க. அடடா, இது முன்னாடியே தெரியாம போச்சேடா. எங்க அந்த பூச்சி போயிடுச்சாங்க? இல்ல இன்னும் போல, இங்கதான் இருக்கு. ஐயோ எங்க போனா சொல்லுங்க, பயமா இருக்குங்க. போன சொல்றேன். ஏ ஐசு, போயிடுச்சாங்க? ஐசு இங்க பாரு. ஐசு என்ன? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். எடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்க விட மாட்டேங்கிறானே. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவன்லாம் நிம்மதியா இருக்கான், ஆனா ஒரே ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அது சரி, அவனை சொல்லி என்ன ஆகுது? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அவன் கூப்பிட்டானதும் மண்டைய ஆட்டிக்கிட்டு பின்னாடியே வந்தல்ல, உனக்கு தேவைதான். தா இப்ப கையல் வருவா, வந்து எதுக்கு எங்களை எல்லாம் இங்க சில்கவார்பட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேப்பா. அவ கேக்குற கேள்விக்கு திருன்னு முழி, நீ முழிக்கிறத வச்சே அவ கண்டுபிடிச்சிருவான். சக்தி, ஐயோ சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்துட்டாலே. என்ன சக்தி இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி உட்காந்து யோசிக்க கூடாதா? சரி இப்படி உட்காந்து யோசிக்கவா? ஐயோ சக்தி, நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பத்தி கேட்கல, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அத சொன்னாதான் இப்ப செருப்படி உழுகுமே. சரி நீங்க என்னமா யோசிங்க. அப்புறம் எதுக்கு சக்தி மைனாவை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிட்டு இங்க சிறுக்குவார்பட்டிக்கு வந்தீங்க? இப்போ எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? ஐயோ கரெக்டா கேட்டுட்டாலே. சும்மாதான் கையல், ஷமீர் இங்க வந்துட்டான்ல, அதான் நான் ஒரு 2-3 நாள் வந்து அவன் கூட நின்னா அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமே. அப்புறம் நான் மட்டும் வரலான்னு தான் பார்த்தேன். சரி நீயும் உன் அம்மா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டே இருந்தல, அதான் அப்படியே உன் அம்மாவையும் பார்த்த மாதிரியாச்சு, நம்மளும் வந்து 2 நாள் இருந்துட்டு போன மாதிரி ஆச்சுன்னு நினைச்சேன். ஐயோ ஆமா சக்தி, நானும் அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, இப்ப நீங்களும் ஷமீர் அண்ணா கூட இருந்த மாதிரியும் ஆச்சு, நானும் அம்மா அப்பாவை பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஒரு 2-3 நாள் இருந்துட்டு நம்ம போவோம், சரியா? 2-3 நாள் இருந்துட்டு எங்க போறது? இனிமே இங்கேயே தான். அது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தான் தெரியல. கையல், அது கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு டீ போட்டு கொண்டு வரியா? சரி சக்தி, இருங்க போட்டு கொண்டு வரேன். ஐயோ அங்க வேலையை விட்டுட்டு இங்க வந்தாச்சு, இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறோம், இதுக்கப்புறம் தான் இங்க ஏதாவது வேலை பார்க்கணும்னு இவகிட்ட எப்படி சொல்லுவேன்? சொன்னா சும்மா விடுவாளா? வாய்ப்பில்லை, அடி வெளுத்துருவா. ஆனா இந்த விஷயத்த சொல்லாமே இருக்க முடியாது. சரி எப்படியாவது நைஸா பேசி அவன் நல்ல மூட்ல இருக்கும்போது இந்த விஷயத்த எப்படியாவது சொல்லிடணும். இந்தாங்க சக்தி டீ. குடு கையல். ஏன் சக்தி தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க? என்னாச்சு சக்தி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல கையல், உடம்பெல்லாம் எதுவும் சரியில்லாம இல்ல, அது ஒரு டென்ஷன், அதான் யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்துருச்சு. ஐயோ என்னாச்சு சக்தி, ஹாஸ்பிட்டல்ல வேலையில ஏதாவது பிரச்சனையா? வேலையில பிரச்சனை இல்ல கையல், வேலை இல்லங்கிறது தான் பிரச்சனை. இல்ல ஒருவேளை ஷமீரனோட லைஃப்ல திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கு பிரச்சனை இல்ல, அவனாலதான் எனக்கு பிரச்சனை. என்ன சக்தி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஐயோ இவகிட்ட என்னன்னு சொல்றது? அவன் கூட இருக்கணுங்கிறதுக்காக அங்க வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்னு சொன்னா இப்பவே கிச்சன்ல போய் பூரி கட்டி எடுத்துட்டு வந்து மண்டைய பொழந்துருவாளே. சரி முதல்ல எதையாவது பேசி இவ மூஞ்சி ரியாக்ஷனை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் சொல்லிக்குவோம். சொல்லுங்க சக்தி, என்ன டென்ஷன்? டென்ஷன் எல்லாம் இருந்துச்சு, இப்ப நீ பக்கத்துல வந்து நின்னதும் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சு கையல். பக்கத்துல வந்ததுக்கே டென்ஷன் குறைஞ்சிருச்சா?
ஆமா, எனக்கு மைண்ட்ல எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் நீ என் பக்கத்துல வந்தா அப்படியே என் மூடெல்லாம் மாறி அப்படியே நான் ஹாப்பி மூடுக்கு வந்துட மாட்டேனா? நிஜமாவா சக்தி? ஆமாடி என் பூனைக்குட்டி, நீ என்னோட செல்ல பூனைக்குட்டி இல்ல. நீ என் பக்கத்துல வந்தாலே அப்படியே மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸா இருக்கு. ஐயோ சக்தி, உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு? போங்க சக்தி. ஏ கயல், அங்க வேலைக்கு போகும்போதுதான் லீவை போட்டு ஒரு நாள் கூடயே இருங்கன்னு கேப்ப. இப்பதான் லீவ் போட்டுட்டு உன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப நான் உன் கூடயே தானே இருக்கேன். இங்க வேற யாரும் இல்ல. அதுக்கு என்னன்னு சொல்றேன், இங்க கிட்ட வா. வந்துட்டேன், சொல்லுங்க சக்தி. டி சக்தி, இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாவது அவ மூட மாத்தி வேலையை விட்டு இங்க வந்தாச்சு, இனிமே இங்கதான் இருக்க போறோன்ற விஷயத்த சொல்லிடுடா. கயல், சொல்லுங்க சக்தி. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். சக்தி, உங்களுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையோ, ஷமீரானாவுக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. எடுத்து பேசுங்க. ச்சே, இவன் ஒருத்தன். இப்பதான் எப்படியாவது கையிலோட மூட மாத்தி விஷயத்த சொல்லிடலான்னு பார்த்தேன். கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த மாட்டேங்கிறானே. இடி கீர்த்தி, நிന്റെ மொபைல் ഒന്ന് താടി. ആ റീചാർജ് പാർട്ടിക്കൊന്ന് വിളിക്കട്ടെ. ஏன் ஷைலு, உன் ஃபோன் என்னாச்சு? பேலன்ஸ் இல்லையா? ஐயோ கீர்த்தி, உனக்கு விஷயம் தெரியாதா? ഞാനും രേഷ്മാവും കൂടെ அந்த റീചാർജ് പാർട്ടിക്കിட்ட പൈസ മേടിക്കാൻ ഒരു സൂപ്പറായ ഐഡിയ ഇട്ടിട്ടുണ്ട്. അതിനാണ് ഉൻ ഫോൺ കേக்குறேன். ஐடியாவா? என்ன ஐடியா? அது இந்த சூப்பர் ஐடியா ரேஷ்மா தான் சொன்னா. 5 ദിവസം ഞാൻ വേറെ വേറെ നമ്പർന്ന് അവനക്ക് കോൾ பண்ணுவேன். அப்ப அவன் போன் எடுத்ததும் ஹலோன்னு சொல்லாம சைலஜான்னு சொல்லணும். இதுதான் பெட். அப்படி சைலஜான்னு சொல்லிட்டா அவன் ஜெயிச்சிட்டான். அப்ப அவனுக்கு பைசா தரண்டா. പക്ഷേ ഹലോന്ന് சொல்லிட்டான்னா அவன் தோத்துருவான். அப்ப அவனுக்கு പൈസ അയച്ചു തരണം. ഇന്നലെ മുതൽ ബെറ്റ് തുടങ്ങിയാச்சு. ഇന്നലെ എന്റെ ഡാൻസ് ക്ലാസ്സിലെ ടീച്ചർ கிட்ட ഞാൻ ഫോൺ വാങ്ങി അവനക്ക് കോൾ பண்ணேன். പക്ഷേ അവൻ കറക്റ്റാ ശൈലജ ഞാൻ പേര് சொல்லிட்டான். பரவாயில்ல, இன்னும் 4 ദിവസം இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படியாவது வேற வேற நம்பர்ന്ന് கூப்பிட்டு அவனை ഞാൻ തോൽപ്പിച്ച് എന്റെ പൈസ മേടിക്കും. எப்படி ரேஷ்மாவோட ஐடியா? அடிபொளியல்லே. ஐயோ ஷைலு, இந்த ஐடியாவையா உனக்கு கொடுத்தா? அதேடி, எந்தே? ஐயோ ஷைலு, இது காதல் மன்னன்னு சொல்லி பழைய அஜித் படத்துல வந்த சீன். அததான் ஐடியான்னு உன்கிட்ட சொல்லிருக்கா. എന്ത് പടത്തിൽ വന്ന സീനോ? പക്ഷെ പരവായില്ലേ, എന്ത് സീനായിരുന്നാ എന്നെ, ഐഡിയ കൊള്ളാലോ. ஐயோ ஷைலு, இது 10-20 வருஷத்துக்கு முன்னால வந்த படத்துல உள்ள சீன். அந்த படத்துல மொபைல் போன் கிடையாது, லேண்ட்லைன் போனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. அதனால யாருன்னு தெரியாம போன் எடுத்ததும் ஹலோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பதான் மொபைல் போன் ஆச்சே. மொபைல் போன்ல அவனுக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் அவன் சேவ் பண்ணி வச்சிருப்பான். தெரியாத புது நம்பர் வந்தா எடுத்து சைலஜான்னு சொல்றது என்ன பெரிய விஷயமா? ஈஸியா 5 நாள் எடுத்து சைலஜா சைலஜான்னு சொல்லி அவன் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஐயோ ஆமால, அப்ப நான் எப்ப போன் பண்ணாலும் அவன் கரெக்ட்டா ശൈലജാന്ന് சொல்லிடுவான். இப்போ എന്താ ചെയ്യാ? ஐயோ, இப்போ എന്റെ പൈസ കിട്ടിയില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. ஆனா பெட்ல மாத்திரம் ഞാൻ തോത്തിട്ടാ அவனை நேர்ல பார்க்க வரேன்னு வேற சொல்லிருக்கேன். ஐயோ, இதெல்லாம் யார் கிட்ட சொன்ன? ஐயோ, எல்லாம் அந்த ரேஷ்மா பிராந்தி தான் ஓகே சொல்ல சொன்னா. இப்போ என்ன பண்றது? சரி, ஒரே ஒரு ஐடியா இருக்கு, அதை வேணா ஃபாலோ பண்ணலாம். அதுல வேணும்னா ஒருவேளை அவன் மறந்து போய் ஹலோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஐடியா? இப்போ பகல்ல கால் பண்ணா அவன் எப்பவுமே அலர்ட்டா இருப்பான். எந்த புது நம்பர் வந்தாலும் எடுத்து சைலஜான்னு சொல்லிடுவான். ஆனா இதே பாதி ராத்திரில கால் பண்ணான்னு வெச்சுக்க, அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். தூக்க கலக்கத்துல இந்த விஷயத்தையெல்லாம் மறந்து போயிருப்பான். அப்ப ஒருவேளை தப்பி தவறி ஹலோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நீ சொல்றது சரியான. பகல்ல கால் பண்ணா எந்தாயிரம் அவன் பேரை சொல்லிடுவான். அதனால ராத்திரி கால் பண்ணா நிச்சயமா அவன் தூக்கத்துல மறந்து போய் ஹலோன்னு சொல்லிடுவான். அப்ப அவன் எந்தாயிரம் தோல்க்கும். அப்ப எனக்கு அவனை பார்க்க போக வேண்டாம், என் பைசையும் கிட்டும். ஷைலஜா, ஏர்டெல்லிற்கு வரவேற்கிறோம். ஸ்பாம் புரொடெக்ஷன் இப்போது ஏர்டெல்லில் லைவாக உள்ளது. கஸ்டமர் கேர். இலே என்னலே, எல்லாரும் போன் எடுத்ததும் அலோன்னு சொல்லுவாவோ, நீ என்னலே சைலஜான்னு சொல்லுற? அது ஒன்றும் இல்லை சிம்ரன், அலோன்னு சொல்றதுக்கு தெரியாம வாய் தவறி சைலஜான்னு வந்துச்சு. எலே, எனக்கு சின்ன வயசுலயே காது மூக்கு எல்லாம் குத்தி புட்டாவோ, நீ ஒண்ணு தனியா குத்த தேவையில்லை. அது எப்படி அலோன்னு சொல்றதுக்கு வாய் தவறி சைலஜான்னு வரும்? ஐயோ சிம்ரன், தெரியாம சொல்லிட்டேன் விடு. தெரியாம சொன்னியா? இவன் போக்கே சரியில்லையம்மா. கொஞ்ச நாள் பூஜா பூஜா
புது நம்பர். இது கண்டிப்பா ஷைலஜாவா தான் இருக்கும். ஷைலஜா? சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறேன் சார். ஆம்புலன்ஸ் டிரைவர் அன்பு தானே? ஆமா, அன்புதான். சார் ஒரு பேஷண்ட்டை வீட்டில் ட்ராப் பண்ண வேண்டியிருக்கு. உங்களை ஆம்புலன்ஸ்ல பார்த்தப்ப காணோம். நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வரீங்களா? எங்க இன்னைக்கு நான் லீவு. வேற டிரைவர் இருப்பாரு, அவரை கூப்பிடுங்க. ஓ அப்படியா, ஓகே சாரி சார். சே, இதுவும் ஷைலஜா இல்ல. இன்னைக்கு ஏன் அவ இன்னும் கூப்பிடல? ஏலே என்னலே இப்பவும் வாய் தவறி தைலஜான்னு வந்துட்டோ? அது வந்து சிம்ரன். ஏலே எலியே ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு எனக்கு தெரியாதாக்கு? ஏலே தைலஜாங்கிறது அன்னைக்கு உனக்கு போன போட்டு ஒரு பிள்ளை பேசிச்ச மலையாளத்துல. அந்த பிள்ளை பேர் தானே தைலஜா? ஐயோ சிம்ரன், நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? பின்னலே வயசாகி போச்சு எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினைச்சியாக்கு? நான்லாம் ஒன்னும் மறக்கலலே. நீ 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பண்ண அட்டகாசத்துல இருந்து எல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. எல்லாம் சொல்லட்டுமா ஒண்ணுன்னா? ஏ சிம்ரன் சும்மாரு. கேர்ள்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. என் மானத்தை வாங்காத. ஆமா, உன் மனத்தை நான் வேற தனியா வாங்கணுமாக்கு? உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாதா? இப்பதான் பூஜா போயிட்டு வந்து அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலேன்னு பாட்டு பாடிக்கிட்டு கிடந்த. இப்ப என்ன திரும்பவும் தைலஜா தைலஜான்னு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதோ? அடைச்ச ஒரு பட்டாம்பூச்சியும் பறக்கல. அவளுக்கும் எனக்கும் ஒரு டீலிங், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது. டீலிங்கா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டு ஜனாதிபதிங்க. உங்களுக்கு இடையில அப்படி என்னல டீலிங்? ஐயோ சிம்ரன், அவ அந்த ரீசார்ஜ் பண்ண காசு வேணும் வேணும்னு கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருந்தா. நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவ தான் ஏதோ பெட்டு கட்டுறேன், அந்த பெட்ல நீங்க ஜெயிச்சுட்டா கொடுக்க வேண்டாம், நான் ஜெயிச்சுட்டு அந்த பணத்தை அனுப்பி வைங்கன்னு சொன்னான். அவ 5 நாள் வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுவா. அந்த காலை எடுத்ததும் ஹலோன்னு சொல்லாம ஷைலஜான்னு சொல்லிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன், இதுதான் பெட்டு. அதனாலதான் புது நம்பர் வந்ததும் எடுத்து ஷைலஜான்னு சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல. 5 நாள் அவ ஜெயிச்சுட்டா அவ சொன்ன மாதிரி போன்லயே அவ பணத்தை அனுப்பி வச்சுட்டு அவ நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். ஆனா நான் ஜெயிச்சுட்டா அவ என்ன நேர்ல பாக்க வரேன்னு சொல்லியிருக்கா. அவளை நேர்ல பாக்கணும்னு சொன்னது கூட ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ரீசார்ஜே பண்ணி விடாம ரீசார்ஜ் பண்ணி விட்டேன்னு போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அதான் அவளை நாக்கு புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். யாரு நீ? அந்த பிள்ளைய பார்த்தது நாக்கு புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க போயாக்கு? ஏன் நான் கேட்க மாட்டேனா? பாப்போம், அந்த பிள்ளைய பார்த்தது நீங்க என்ன கேக்குறேன்னு நாங்களே பார்க்க தானே போறோம். பாரு பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப பூஜா போனாலோ அப்பவே இந்த பொண்ணுங்களை உண்மையா லவ் பண்ணுங்கிற எண்ணமே போயிடுச்சு. திரும்பவும் பழைய மாதிரி பொண்ணுங்களை பார்த்தோமா சைட் அடிச்சோமான்னு இப்படியே சிங்கிளாவே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த தைலஜா பிள்ளைய பார்த்தாலும் நீ அந்த பிள்ளைய லவ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல வர? லவ்வா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இன்னும் 4 நாள் தான். அவ சொன்ன பெட்டு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த சைலஜாங்கிற பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.